இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் PKR வேலை செய்யவில்லையா? குற்றச்சாட்டை மறுத்தார் ஸ்டீவன் சிம். கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியுள்ள வேளையில் இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் தனது வேட்பாளரை நிறுத்தியிருக்கும் DAPயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு PKR கட்சி முழு வீச்சில் உதவவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டை DAPயின் தேசிய அமைப்பு செயலாளரும் மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம் மறுத்துள்ளார். தமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த இடைத்தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணிதான் பிளவுபட்டுள்ளது என்று ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். பரிகத்தான் நேஷனலின் பிரதான உறுப்பு கட்சியாக விளங்கும் பர்சத்துவில் 2-3 அணிகளாக உருவாக்கியுள்ள தரப்பினருக்கு எதிராக பாஸ் புறக்கணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று தெரியவந்துள்ளதாக ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். ஆனால் ஒற்றுமை அரசாங்கத்தில் அப்படியல்ல. அதில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுமே தங்களின் பங்களிப்பாக DAP வேட்பாளர் பாங் சாக் தாவின் வெற்றியை உறுதி செய்வதற்கு முழு வீச்சில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் என்று ஸ்டீவன் சிம் தெளிவுபடுத்தினார். இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானின் உறுப்பு கட்சியான PKRக்கு தேர்தல் நிதி ஒதுக்கீடு கிடைக்காததால் அதன் அடிமட்ட தொண்டர்கள் அதிருப்தியுற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்று PKR தலைவர் ஒருவர் கூறியதாக வெளிவந்துள்ள தகவலை தொடர்ந்து ஸ்டீவன் சிம் எதிர்வினையாற்றியுள்ளார். லஞ்ச ஊழல் வழக்கில் சபா அம்னோ தலைவரும் கினபாத்தங்கான் நாடாளுமன்ற உறுப்பினருமான புங் முக்தார் ராடினும் அவரின் மனைவி ஜிசி இசத்தி அப்துல் சமாட்டும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை எதிர்த்து ஏன் எதிர்வாதம் புரிய வேண்டும் என்பதற்கு ப்ராசிக்யூஷன் தரப்பினர் 7 முக்கிய காரணங்களை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளனர். ஃபெல்க்ரா முதலீட்டில் 15 கோடி வெள்ளி லஞ்ச ஊழல் புரிந்ததாகவும் அந்த ஊழலுக்கு துணை போனதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்ட புங் முக்தாரும் அவரின் மனைவி ஜிசி இசட்டும் இந்த லஞ்ச ஊழலை புரிந்துள்ளனர் என்பதற்கு போதுமான மூகாந்திரங்களுடன் குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்ட போதிலும் அவ்விருவரையும் எதிர்வாதம் புரிய அழைக்கப்படாமலேயே குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்து இருப்பது மூலம் உயர் நீதிமன்ற நீதிபதி தவறு இழைத்துள்ளார் என்று ப்ராசிக்யூஷன் தரப்பு வாதிட்டுள்ளது. கணவனையும் மனைவியையும் விடுதலை செய்து இருக்கும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இருக்கும் ப்ராசிக்யூஷன் தரப்பினர் அந்த இருவரையும் எதிர்வாதம் புரிய அழைப்பதற்கு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் கூறப்பட்டுள்ள 7 காரணங்களில் கூடியபட்ச அளவில் கவனம் செலுத்தி அந்த குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தனது மேல்முறையீட்டு மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளது. அதிகார துஷ்பிரயோக மற்றும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தற்காலிகமாக தனது அனைத்துலக கடப்பிதழை திரும்ப பெறுவதற்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அனுமதியளித்தது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு தற்போது ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை பெற்று வரும் தனது குடும்ப உறுப்பினரை சென்று பார்ப்பதற்கு ஏதுவாக தனது கடப்பிதழை நீதிமன்றம் தற்காலிகமாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று பரிகத்தான் நேஷனல் தலைவருமான முஹிடின் யாசின் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு நீதிபதி அசூரா அல்வி அனுமதியளித்தார். முஹிடினின் இந்த விண்ணப்பத்திற்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. நாட்டின் 8வது பிரதமராக கடந்த 2020 ஆண்டு மார்ச் முதல் 2021 ஆண்டு ஆகஸ்ட் வரையில் பொறுப்பு வகித்த போது தனது அந்தஸ்தை பயன்படுத்தி 3 நிறுவனங்களிடம் இருந்து 23 கோடியே 23 லட்சம் வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக முஹிடின் குற்றஞ்சாட்டப்பட்டதை தொடர்ந்து அவரின் அனைத்துலக கடப்பிதழை நீதிமன்றம் பிடித்தம் செய்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சொகுசு கார்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வெளிநாட்டு பிரஜைகளை ஈர்க்கும் சில வாகன ஓட்டுநர்களின் செயல்பாடு அம்பலமானது. KLIA 1, KLIA 2 ஆகிய 2 விமான நிலையங்களிலும் கடந்த 3 நாட்களாக மேற்கொண்ட ஓப்ஹாஸ் உலாட் இ-ஹெயிலிங் திடீர் சோதனையின் போது
10 நபர்களை சாலை போக்குவரத்து துறை கைது செய்துள்ளது. இச்சோதனையில் 20க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் 10 விதமான சொகுசு கார்களும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் துணை இயக்குனர் எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். மலேசியாவிற்கு முதன்முறையாக வருகை புரியும் அந்நிய சுற்றுலா பயணிகளை மலிவான விலையில் அழைத்து செல்வதாக உறுதியளித்து பிறகு காரில் அப்பிரஜைகள் ஏறிய பின் பல்வேறு காரணங்களை கூறி பயணிக்கும் விலையை அதிகரிப்பதாக எடி ஃபட்லி குறிப்பிட்டார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இன்று அதிகாலை வரையில் மேற்கொண்ட ஓப்ஹாஸ் இ-ஹேலிங் சோதனையின் போது மொத்தம் 312 பேர் உட்பட 2168 நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் விவரித்தார். நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளை தருவதாக முகநூலில் வெளியிடப்பட்டிருந்த விளம்பரத்திற்கு விண்ணப்பித்த நபர் ஒருவர் கடந்த 6 மாதங்களாக மோசடியில் சிக்கியிருந்ததாக தெரியவந்துள்ளது. 29 வயது லாவ் என்கிற அந்நபர் தாய்லாந்தில் உள்ள ஒரு வங்கியில் மாதத்திற்கு 15,000 வெள்ளி சம்பளம் தருவதாக முகநூலில் வெளியிடப்பட்டிருந்த விளம்பரத்தை கண்டு விண்ணப்பித்து பிறகு தாம் சிண்டிகேட்டுகளால் ஏமாற்றப்பட்டதாக புகார் கிடைக்கப்பெற்றதாக மலேசிய மனிதாபிமான அமைப்பின் பொதுச் செயலாளர் டத்தோ ஹிஷாமுடின் ஹஷீம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நபரை தாய்லாந்தில் வேலை என்று கூறி மியான்மருக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவ்விடத்தில் அவர் கட்டாய தொழிலாளியாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் ஹிஷாமுடின் ஹஷீம் குறிப்பிட்டார். உணவு கொடுக்காமல் சிண்டிகேட்டுகளால் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர்களின் பிடியில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் 9,480 வெள்ளி தொகையை பாதிக்கப்பட்டவர் செலுத்த உத்தரவிடப்பட்டதாக ஹிஷாமுடின் ஹஷீம் கூறினார். பிறகு சம்பந்தப்பட்ட நபர் உட்பட அவருடன் மற்றொரு நபரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் விளம்பரங்களை நம்பி எளிதில் ஏமாற வேண்டாம் என்று ஹிஷாமுடின் ஹஷீம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஆசிட் வீச்சு தாக்குதலுக்கு ஆளாகி தீவிர சிகிச்சை பெற்று வரும் ஹரிமாமலாயா விளையாட்டாளரான ஃபைசால் ஹலீம் விரைவில் குணமடைந்து மீண்டும் காற்பந்து ஆட்டத்தில் களம் இறங்க வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தம்மை பிரதிநிதித்து அரசியல் செயலாளரான அஹ்மத் ஃபர்ஹான் ஃபவுசி பாதிக்கப்பட்ட நபரை நேரில் சென்று சந்தித்து வருமாறு தமது முகநூல் அகப்பக்கத்தில் ஒரு செய்தியை பிரதமர் அன்வார் வெளியிட்டுள்ளார். அச்செய்தியில் காற்பந்து விளையாட்டாளரான ஃபைசால் ஹலீம் விரைவில் குணமடைந்து தமது போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை டமன்சராவில் உள்ள ஒரு பேரங்காடியில் ஃபைசால் ஹலீம் ஆசாமிகளால் ஆசிட் வீச்சு தாக்குதலுக்கு ஆளாகி தற்போது ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்தாபா வாங்சாமாஜுவில் உள்ள கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை அலுவலகத்தின் ஓட்டுநர் உரிம பிரிவு பழுது பார்க்கும் பணிக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அக்கட்டிடத்தின் மேற்கூரையை சரி செய்வதற்காக அப்பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் இச்சம்பவம் தொடர்பாக கோலாலம்பூர் ஜேபிஜே துறையிடம் இருந்து இன்று ஒரு அறிக்கை பெறுவதற்கு தமது தரப்பு காத்திருப்பதாகவும் சாலை போக்குவரத்து துறையின் துணை இயக்குனர் எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதியில் மக்களுக்கு எந்தவொரு இடையூறும் விளைவிக்காமல் சேவைகள் சீராக இயங்குவதை அத்தரப்பு உறுதி செய்வதாக எடி ஃபட்லி நேற்று தகவல் வெளியிட்டார். இச்சம்பவத்தை தொடர்ந்து அவ்விடத்தில் உள்ள அச்சுப்பொறி, கணினிகள் போன்ற பொருட்கள் பழுதாகி இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அக்கட்டடத்தின் கூரையில் இருந்து கசிவு ஏற்பட்டு வளாகத்திற்குள் நீர் தேங்குவதை காட்டும் காணொளி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதாக எடி ஃபட்லி குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.